ஓகே கைஸ், நம்ம சேனல் வந்து இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் கொஞ்சம் க்ரோத் ஆனதுனால உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை வந்துட்டு துபாயிலிருந்து இறக்கியிருக்கோம். அவர் வேறு யாரும் இல்லை, த ஒன் அண்ட் ஒன்லி இந்தியன் கேப்டன் ரோஹித் சர்மா. வாங்க வாங்க. ஆளுக்கு 200 அப்புறம் ஜிபே பண்ணிடுறேன். ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் டக் அவுட். ஸோ இந்தியா வந்து செமிஃபைனல்ஸ் ரீச் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் எங்களோட வந்து ஒரு கெஸ்ட் இணைஞ்சிருக்காரு. ஸோ வி வெல்கம் அவர் கெஸ்ட் மிஸ்டர் ஹரிஹரன். இஸ் ஒன் ஆஃப் த கிரிக்கெட் அனலிஸ்ட். பயங்கரமான ரோஹித் சர்மா ஃபேன். அப்பவே தெரிஞ்சிருக்கும் இவருக்கு கிரிக்கெட் அனாலிசிஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு. கண்டென்ட் பண்ணலான்னு கூப்பிட்டு என்ன கண்டென்ட் ஆகிட்டேன். இன்னைக்கு ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டுக்கு நான் கேரண்டி. இந்தியா செமி போனது சந்தேகம் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க போவாங்கன்னு தெரியும். இதில் முக்கியமானது ஆஸ்திரேலியா செமி போனது தான். அவனுங்க ஆளுக்கு ஒரு மேட்ச் தான் விளாண்டானுங்க. ஒரு மேட்ச் விளாண்டானுங்க, 2 மேட்ச் மேலே வந்து செமி போயிட்டானுங்க. நாளைக்கு மட்டும் நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னா திரும்ப ஒரு பாட்டு உங்களுக்கு அனுப்பிச்சிட்டே இருப்பேன். அதுக்கு ரெடியாக இருந்ததுங்க. ஸோ இந்த டைம் வந்து கபிலனும் கூகுளும் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க. ரொம்ப மாமா நீங்கள் என்ன கெட்டவங்களா? கேடு கெட்டவன். சரி, இந்த ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு நானும் வந்தேன். ஆமாம் ஆமாம், எல்லாத்துக்கும் தெரியும் நான் வந்து ரோஹித் சர்மா ஃபேன். ஸோ அதனால் கூப்பிட்டாங்கன்ட்டு வந்தேன். துபாயிலேருந்து வந்தேன். ரோஹித் சர்மா ஃபேன் அப்படின்னு சொன்னார். ஸோ என்னன்னா, சச்சின் டெண்டுல்கர் ஃபேன் கன்வெர்டட் இன்டு ஏ ரோஹித் சர்மா ஃபேன். இவர் வந்து தோனி ஃபேன் கன்வெர்டட் இன்டு ஜஸ்டிஸ் ராஜ் ஃபேன், விச் மீன்ஸ் ருத்ராஜ் கைகோத். எல்லாரும் ஒருத்தரோட ஃபேனாக இருந்தால் ஒருத்தர் ஃபேனாக வருவாங்கன்றது நியதி. கட் பண்ணுறாங்க. இந்தியா வந்து ஆஸ்திரேலியா வந்து மீட் பண்ண போகிறாங்க செமிஃபைனல்ஸில். இது என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆஸ் எக்ஸ்பெக்டடு. இப்போ என்ன கான்செப்ட் அப்படின்னா, நாங்கள் வந்து 2023 வேர்ல்டு கப்புக்கு வந்து நாங்கள் பள்ளி எடுக்க போகிறோம் கம்பல்சரி. ஆஸ் ரோஹித் சர்மா ஃபேனாக இந்த இடத்துல ஒன்று அட்மிட் பண்ண விரும்புகிறேன். ஒரு 3 லீக், ஐசிசி லீக், அதாவது T20 வேர்ல்ட் கப், 2023 ODI வேர்ல்ட் கப் ப்ளஸ் சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025, 3 லீக் கண்டினியூஸாக தோல்வியே இல்லாமல் செமிஃபைனல் வரையும் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இது வந்து தோனி ஃபேன்ஸுக்கு நான் ரிஜிஸ்டர் பண்ண விரும்புகிறேன். இது எப்படி தெரியுமா இருக்கு? தேனுகர் வந்து மதுதனை உண்டுன்னு வெறித்தனமாக படித்தேன். மனமா படிப்பேன், ஃபெயில் ஆகிட்டேன். என்ன பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கு. மனமா பண்ணீங்க எல்லாம் 23ல. இப்போ நல்லா இருந்துச்சு. என்ன பிரச்சனைனா, இவர் வந்து ஒரு தோனி கண்ணி, இவர் வந்து ஒரு சர்மா கண்ணி, இவர் ஒரு கோழி கண்ணி. இவங்க 2 பேர்த்துக்கு கிளச்சா இருந்த கோழியை மறந்துட்டாங்க. மைக்கை வந்து இப்படி மாற்றி பேசிகிட்டே இருக்காங்களே ஒழிய நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. அப்புறம் உங்ககிட்ட எல்லாம் பேச முடியுமா? நீங்க என்ன சொல்லுவீங்க வந்து என் கமெண்ட் செக்ஷன்ல கோழி தர அப்பா கோழி. ஆமா. கிளென் பிலிப்ஸ் கேட்ச் பிடிச்சதுக்கு பிலிப்ஸ் கம்பெனில போய் கமெண்ட் போடுற உங்ககிட்ட பேசுறேன். கேன் வில்லியம்சன் வந்து ஜடேஜாவோட கேட்ச் ஒன்று பிடிச்சான் பாரு, அப்படியே ரிக்கி பாண்டிங் அப்படியே பார்த்த மாதிரி. எனக்கு வந்து எங்க அண்ணா ஹரியை பார்த்த மாதிரி சொல்லி சர்மான்னு சொல்லிட்டேன். அப்புறம் நான் எப்படி அதான் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து மேட்ச் பார்க்க அலௌடு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இப்போ ரீசெண்டாக 2-3 மேட்ச்சில் அனுஷ்கா சர்மா வந்தா, ரோஹித் சர்மாவோட ஒய்ஃப் வந்தா. இது என்ன, இது எனக்கு ஒன்றும் புரியல. 60 டிக்கெட் எடுத்துவாங்க. 29 வருஷமாக ரொம்ப சிரமப்பட்டு ஒரு வெற்றிகரமாக ஒரு பிசிசி இருந்து ஒரு பர்மிஷன் வாங்கி ஐசிசி டோர்னமெண்ட் நடத்தணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு நடத்தி அதில் செமி குவாலிஃபை ஆகாமல் மழை வந்து வாழணும்னு வந்தவன வாசலோடு வச்சு அமுச்சுட்டீங்க. அது மாதிரி மழை வந்ததெல்லாம் வந்து ரொம்ப டிசப்பாயிண்டடு. ஆஸ் எக்ஸிக்யூட்டிங்காக வந்து இருந்த நிறைய மேட்சஸ் வந்து மிஸ் பண்ணிருந்தாங்க. ஸோ டோர்னமெண்ட் விட்டு வெளியே போனாலுமே கடைசியாக ஒரு மேட்ச் நான் வந்து விளாண்டுக்கிறேன், ஆறுதல் பரிசாச்சு வாங்கிக்கிறேன் சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அவங்களுக்கு மழை வந்து பட்லர் மட்டும் சொன்னான். பட்லர் என்ன பொதுவாக சொல்லிட்டான், ஆனால் மற்றவங்களாம் என்ன மனசில் நினச்சிருப்பான், என்னடா இந்தியா மட்டும் துபாயிலேயே இருக்கானுங்க ஆடிட்டு இருக்கானுங்க. அதே மாதிரி T20 வேர்ல்டு கப்பில் என்னடா அவனுங்க மட்டும் பார்படாஸ்லேயே இன்னும் ஆடிட்டு இருக்கானுங்க, நம்ம மட்டும் அங்கங்கே போயிட்டு வர வேண்டியதாக இருக்குது. இது வந்துட்டு இப்போ அந்த செமிஃபைனல், இன்னைக்கு நடக்கிற செமிஃபைனலுக்கு இது பொருந்தோம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் இவனுங்க விளாண்டானுங்க. அப்போ தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கும் யார் கூட விளையாட போகிறோன்னு ஆஸ்திரேலியாவுக்கு. இப்போ ஆஸ்திரேலியா ஃப்ளைட்டு பிடிச்சி துபாய் வந்து அவனுங்க ப்ராக்டிஸ் பண்ணி விளையாடணும் இன்னைக்கு. அது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது. ஏன் இவனுங்க வந்து இந்த ஹோஸ்ட் பண்ணுற நேஷனுக்கு தான் போய் விளையாடுறது, அதில் என்ன இவனுங்களுக்கு வந்து மரியாதை குறைவுன்னு தெரில. பாகிஸ்தான் வந்து இங்கே ஆடுறானுங்க, இவனுங்கிட்ட பணம் இருக்குன்னு ஒரே காரணத்துக்காக பாகிஸ்தான் போக மாட்டேன்னு சொல்லி அது பண்ணுறானுங்க. டிஷர்ட்டில் பிரிண்ட் பண்ணிக்க மாட்டோம்னு சொல்லி அது பண்ணுறானுங்க. அதெல்லாம் வந்துட்டு அதான் நீங்கள் சொன்ன மாதிரி தான், பிசிசி ஈக்குவல் டு ஐசிசி தான். ஐசிசி ஃபேவர் பண்ணுறதுனால தான் பிசிசி வந்து இப்படி பண்ணுறான், வேற ஒன்றும் இல்லை. ஹிட்லர் பொதுவாக சொல்லிட்டான், வேற எவனும் சொல்கிற. பங்களாதேஷ்காரன்லாம் பல வருஷமாக சொல்லிட்டு தான் இருக்கான் இந்தியா எது இந்தியா எது பண்ணாலும் குறை சொல்லிட்டு இருந்தான்.
அப்பெல்லாம் அவனை கலாச்சோம். ஆனால் இப்போ தான் தெரியுது இந்தியா மேலே இந்த தப்பு இருக்குது. ஏன்னா இப்படியெல்லாம் பண்ணியுமே அவனுக்கு கப்பு ஜெயிச்சாலும் அதை அரை மனசாக தான் ஏற்றுக்க தோணுதே தவிர ஃபுல்லாக ஏற்றுக்கணும்னு தோண மாட்டேங்குது. ஏன்னா எனக்கு ரெண்டு டீமும் பிடிக்குங்கண்ணா, ஓகேங்களா, ஃபுல்லாக இல்லை. இப்போ ஏன் வந்து இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறான் கோகுல் அப்படின்னா, கில்ல வந்து கண்டபடி பேசினான், அவன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால இஃப் இன் கேஸ் நாளைக்கு வந்து இந்தியா ஜெயிச்சிருச்சுன்னா என்ன பண்றது, அதுவும் கில் அடிச்சு. அதனால இவன் என்ன பண்றான் அப்படின்னா இப்பயே கொஞ்சம் சேஃபர் சைடு எடுத்துக்கிறான் கோகுல். ஓகே, ப்ரிவென்ட்ஸ் பெட்டர் தென் கியூர். கில்லை பற்றி பேசுறதுக்கு யாருக்கும் இது கிடையாது. கில்லு வந்து ஒரு வேர்ல்டு கிளாஸ் பிளேயர். ஹீஸ் வந்து அவன் வந்து ஒரு சாம்பியன். போனேன் 2 இட்லி கெடிச்சட்னி சாப்பிட்டேன். கில்லு மொதல் வீடியோ ஒன்று போட்டீங்க கோகுல், அதில் வந்து கில்லை பற்றி கிளின்னு கிழிச்சிட்டீங்க, விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இவர் ஆர்டிக் பண்ணிட்டே கொடுக்கலான்னு சொன்னாரு. ஆர்டிக் பண்ணி எல்லாம் பண்ணுறான்ப்பா. நான் ஒரு தம்பி, ஓகேங்களா. பெரியாரை பற்றி ஒரு காலத்தில் நல்லா பேசுவேன், ஒரு காலத்தில் தப்பாக பேசுவேன். அந்த மாதிரி கில்லை பற்றி தப்பாக பேசினேன், இப்போ நல்லா தான் பேசுகிறேன். ஒவ்வொரு வருஷமும் ஆர்சிபி வந்து 7 மேட்ச் தோத்துட்டு இவன் ஜெயிச்சா நம்ம உள்ளே போகலாம், அவன் ஜெயிச்சா நம்ம உள்ளே போகலான்னு கால்குலேட்டரோட சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இந்த டோர்னமெண்ட்டில் இந்தியா ஜெயிக்குமா தோக்குமான்னு நியூசிலாண்டு, சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா எல்லாருமே குழப்பமாக சுற்றிட்டு இருக்காங்க. ஏன்னா இவன் ஜெயிச்சா நாம் அங்கே போகணும், இல்லைன்னா இவன் போகணும், நாம் அங்கே போகணும், இங்கே போகணும் அப்படின்னு. அதுவும் இல்லாமல் ஒரே நாள் ரெஸ்ட்டு. ஸோ அவனுக்கு வந்து 3 hours 3.5 hours போர்டிங்கெல்லாம் சேர்த்துனா ஒரு 6 hours அரௌண்டு. இப்போ பாகிஸ்தானுமே நினைச்சாங்களாமாப்பா? இல்லை அதுதான், இவனுக்கு வெளியே போயிட்டானுங்கன்னா நம்ம ஊரில் ஃபைனல் நடக்கும் அப்படின்ட்டு செமிஃபைனலுக்கு அப்படி. ஆமாம், அப்போயும் அவன் பாகிஸ்தான் வர மாட்டானுங்க ஃபைனலுக்கு, அது வேறு. போர்டிங்கெல்லாம் சேர்த்தே ஒரு 6 hours ஃப்ளைட்டு எடுக்கணும். ஒரு வந்து என்ன தான் ஃப்ளைட்லேயே போனாலும் ட்ராவல் டயர்டு தான். ஆனால் இவர் ஓனாக ஒரு கம்பெனி வச்சுருக்காரு. ஸோ ட்ராவல் டயர்டு தான். ஸோ இவங்க வந்து அவங்க நல்லா கால் மேலே கால் போட்டு துபாயில் படுத்துட்டு இருக்காங்க. ஹலமத்தி ஹபி வந்தாலே ஹலமத்தி ஹபீபோ அப்படின்னு. ஆனால் இவங்கெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, அங்கே போய் இங்கே போய் சுற்றி. எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் மண்டையில் ஓடிட்டு இருக்கு, இத்தனையும் பண்ணி இந்தியா தோத்துட்டா எங்கால் பார்த்துக்குவான், எங்கள் வீட்டு முன்னாடி வந்து நின்றுவான். உப்பு தின்னா தண்ணி குடி, தப்பு செஞ்சா தலையில அடி. டேய் ஜிஜி, ஒன்னா ரோட்டுக்கு அந்த பக்கம் இரு, இல்லை இந்த பக்கம் இரு, நடுவில் நின்று சாகாத சரியா? இல்லை என்னதான் இருந்தாலும் துபாய் கிரவுண்டு வந்து இப்போ அதை துபாய் கிரவுண்டுன்னு சொல்கிறத விட இந்தியா கிரவுண்டுன்னு சொல்லிடலாம். அடுத்த ஒரு சேப்பாக்கு இல்லை அடுத்த ஒரு ஈடன் கார்டன் சொல்லிக்கலாம் நம்ம. ஏன்னா இப்போ லோ ஸ்கோரிங்லேயும் வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க இந்தியா. நான் மறந்துட்டிங்களா, டிஃபெண்ட் லோ டோட்டல் எனி டே. சேசிங்க்கு 2-3 பேர் ரெடி ஆகிட்டாங்க. மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஒரு ஸ்பின் அட்டாக் ரெடி ஆயிடுச்சு. சீம் அட்டாக்கும் வந்து ஒரு ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஒரு டீம் பர்ஃபெக்ட் டீமாக ஒரு ஃபைனல் டீமே ரெடி ஆயிடுச்சு. செமிஃபைனல் மட்டும் முடிச்சுட்டு நாங்கள் அங்கே வெளியே வெயிட் பண்ணுறோம். எங்கள் ஏர்போர்ட்டுக்கு வெளியே வாங்கலாம். அதாவது எல்லா டீமும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிச்சுக்கு ஏற்ற மாதிரி பிளேயர்ஸ் ரெடி பண்ணுறானுங்க. இவனுங்க மட்டும் பிளேயர்ஸுக்கு ஏற்ற மாதிரி பிச்சு ரெடி பண்ணிருக்கானுங்க. ஸோ என்ன சொல்கிறா, ரோஹித் சர்மா வந்து 5 ஸ்பின்னரை வச்சுட்டு போகிறீங்களே அப்படின்னு சொல்லி தினேஷ் கார்த்தி வந்து கேட்டிருந்தாரு. அதுக்கு ரோஹித் சர்மா இருந்து என்ன சொல்கிறா, 2 பேர் தான்ப்பா ஸ்பின்னரு, வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், மிச்சம் 3 பேர் ஆல்ரவுண்டரு, அவனுக்கு ஸ்பின்னர் கேட்டகரியில் வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. நல்லா பிரைனியாக பேசுகிறார் ரோஹித் சர்மா. ஓ அப்படி சொன்னாரா? நான் வந்து ஒருவேளை வி ஒன்லி பிலீவ்ஸ் ஜெய்சா பாய் அப்படின்ற வரும்னு நினச்சிட்டேன். ஸோ 3 மேட்ச்சில் வந்து ஒரு லோ ஸ்கோரிங்கு, ஒரு சேசிங்கு எல்லாமே ஓகே. 3மே வந்து மேக்ஸிமம் ஒன் சைடடு தான். ஸோ இப்போ என்னன்னா இதில் வந்து ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்தியாவோட ஃபீல்டிங் வந்து ரொம்ப கொஸ்டினபிளாக இருக்குது. ஸோ 15-16 கேச்சஸில் வந்து 8 கேட்ச் வந்து விட்டுருக்காங்க. ஆமாம், 16 கேட்சில் 8 கேட்ச் விட்டுருக்காங்க. அப்படின்னா 50% வந்து கேட்ச் ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டீம் கூட ஜெயிக்கணும்னா ஃபீல்டிங் கன்ஃபார்ம் மஸ்ட். ஏன்னா 2023 அவனுங்க ஃபீல்டிங்லேயே கிட்டத்தட்ட 30-40 ரன் தடுத்துருப்பானுங்க. ஃபைனலில் பாஞ்சு பிடிச்சானுங்க. வார்னர், லபுஷேனு எல்லாருமே சொல்றானுங்க 97 பால் வந்து பவுண்டரி போல இவனுக்கு போக விடல. அதுதான் எங்கடிச்சாலும் இருக்கானுங்க. இல்லை சக்கர பவுலிங் வந்து க்ளூலெஸ்ஸாக இருந்துச்சுன்னு சொன்னீங்க. அது மற்ற டீம்னா ஓகே, ஆனால் ஆஸ்திரேலியாவை நம்ப முடியாது. ஏன்னா அவனுங்க வந்து ஸ்ட்ராட்டஜி போட்டு வரவனுங்க எல்லாருக்கும் தெரியும். மேபி சக்கரை வந்தானா அவனுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட வச்சிருப்பானுங்க. குட் ஸ்வீப் நல்லா அண்ணா சக்கரவர்த்தியை வந்து ஆடிட முடியும்னு நான் நினைக்கிறேன். அவன் நல்லா ஸ்வீப் போடுவாங்க. ஆடி ட்ரை பண்ணி தான் டாம் லேதம் அவுட் ஆனான். என்னதான் இருந்தாலும் அவனும் மிஸ்ட்ரி ஸ்பின்னரை வந்து நீ ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஆஸ்திரேலியாவாக இருந்தானே, சவுத் ஆஃப்ரிக்கா இருந்தாவன்னு, தமிழ்நாடு பிளேயர் எண்ட் ஆஃப் த டே. என்ன அவர் அன்னைக்கு தட்டி கொடுத்தாருன்னு நினச்சேன். தடவி பார்த்துருக்காரு, போட்டிருப்பான். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்ட்குள்ளே நம்ம போக போகிறோம். ப்ரிடிக்ஷன் டைம். ஸோ இந்த மேட்ச்சில் யார் வின்னர்ஸாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஜிஜி? ஆப்வியஸ்லி ஆஸ்திரேலியா. நீங்கள் ஹரி? ரோஹித் சர்மா ஃபேன் ஆஸ் இந்தியா. ஓகே, இந்தியா ஜெயிக்குன்னு வந்து
ஹரி சொல்லியிருக்காரு. ஆஸ்திரேலியா ஜெயிக்கணும் வந்து கோல் சொல்லியிருக்காரு. நீங்கள் சொல்லுங்கள். ஸோ எனக்கு வந்து இந்தியா வந்து வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பெஸ்ட் பேட்டர் வந்து ரோஹித் சர்மாவை இருப்பார்னு நினைக்கிறேன். பெஸ்ட் பவுலர் வந்து மேபி இவர் விளையாண்டா வருண் சக்கரவர்த்தி வந்து அவங்க ஆடலை அப்படின்னு சொன்னால் அக்ஷர் பட்டேல். பெஸ்ட் பேட்டர் ரோஹித் சர்மா ஃபேனுக்காக நான் சொல்லலை. ரோஹித் சர்மா இந்த டைம் ஏன்னா செம்மியில் கொஞ்சம் அடிக்கலாம், ஆஸ்திரேலியாவை பார்த்தாவே அடிக்கணும்னு தோணும் அவனுக்கு. ஆஸ்திரேலியாக்கா பாப்பா ரோஹித் சர்மா. தென் மிடில் ஆர்டரில் எனக்கு இந்த டைம் கேஎல் ராகுல் பர்ஃபார்ம் பண்ணுவான். ஏன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸே இல்லை இந்த வேர்ல்டு கப்பில். ஸோ செம்மியில் வந்து கேஎல் ராகுல் கிட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஆனால் அக்ஷர் பட்டேல் முன்னாடி வந்துட்டானா பண்ண முடியாது. முன்னாடி இந்த டைம் செமியில் வந்து அவன் கொஞ்சம் டாப் ஆர்டரில் இறக்கி விடுவாங்கன்னு ஒரு ப்ரெடிக்ஷன் நான் சொல்கிறேன். பெஸ்ட்டு பவுலிங் ஃபிகர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா செமிஃபைனலில். ஏன்னா ஒரு கூல் அவனும் ஆஸ்திரேலியாவை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுன்ற மைண்ட் செட்டில் தான் இறங்குவான். ஸோ ஹர்திக் பாண்டியா இந்த டைம் நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். இவர் வந்து கிழிச்சு பார்த்தா ரத்தம் கூடி ப்ளூ கலரில் தான் விடும் போட்டு. இந்த மரம் வந்து நான் கை வச்சிருக்கிறதுனால தான் நிற்கிது அப்படின்ற அளவுக்கு எங்கால ஆப்டிமிஸ்டிக். சரி, நான் வந்து ஸ்மித்தனை சூஸ் பண்ணுறேன். ஸ்மித்தன் தான் வந்து ரெண்டுமே நீங்கள் எப்படி வேணும் வச்சுக்கலாம். எங்கால் லெஃப்ட் ஹேண்டில் பவுலிங் போட்டு கூட வின் பண்ண வைப்பான். பேட்டராக வந்து ஸ்மித்தனை சூஸ் பண்ணுறேன். அவன் தான் வந்து ஆஸ்திரேலியாவை வந்து ஃபைனல் கூப்பிட்டு போகிறான். அண்ட் தென் பவுலர் வந்துட்டு ஜடேஜான்னு சொன்னால் உனக்கு ரத்தம் கூட மஞ்சள் கலரில் போன்றுவீங்க. பவுலரில் வந்து ராணா இந்தியன் டீமுக்காக நின்று ஆடுற பிளேயர்னா கில்லாக தான் இருப்பான் கண்டிப்பாக. ஸோ ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. ஸோ நாங்கள் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக மன நிம்மதியாக மன நிறைவோடு எங்கள் ஸ்பெஷல் கெஸ்ட் மிஸ்டர் ஹரிஹரனை வந்து கைண்டாக ஹம்புளாக தேங்க் பண்ணுறோம். சப்போர்ட் கிரிக்கெட் டக் அவுட் தமிழ் சேனல். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டோட சந்திக்கிறோம். அன்டில் பை.